டெவலப் பண்ணணும், என் வெயிட்டை குறைக்கணும், இப்படிலாம் நீங்க ஒரு இது வச்சிருக்கிறத விட அதை ஸ்பெசிஃபிக்கா ரிலேயபிளான இதா இருக்கா, ரெசல்யூஷனா இருக்காங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்க ரெசல்யூஷன் ஃபிக்ஸ் பண்றதுக்கான முதல் இது. வெயிட் லாஸ்னா எவ்வளவு நாள்ல எவ்வளவு கிலோ குறைக்க போறீங்க, அதுதான் ஸ்பெசிபிக். சார் இந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் ஒரு 3 கிலோ வெயிட் குறைக்க போறேன் சார். ஏன் சார் நான் 5 கிலோ குறைக்க முடியாதா சார் அப்படின்னா, தாராளமா உங்களால முடியும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் முதல்ல ரியலிஸ்டிக்கான கோலை உங்க பிரெயின் நம்பணும், இது என்னால முடியான விஷயம். சார் நான் டெய்லி காலையில 7 மணிக்கு தான் சார் ஏந்திரிப்பேன். ஆனா நான் திடீர்னு நாளைக்கு காலைல 5 மணிக்கு எழுந்திருக்கேன், நான் ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டேன்னா என் மனசே சொல்லும், உன்னால முடியாது தம்பி, நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணாத, உன்னால இது பாசிபிள் கிடையாது அப்படிங்கிறத என் மூளை வந்து டக்குன்னு அடிக்கும். அதனால கண்டிப்பா மறுநாள் காலைல அதே நான் 7 மணிக்கு நான் எழுந்திரிக்கிற ஒரு ஆள், நான் காலைல 6:30 மணிக்கு எழுந்திரிக்கணும், இல்ல 6:40க்கு எழுந்திரிக்கணும், ஒரு 6:30க்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் கேப்ல ஒரு ரெசல்யூஷன் வச்சிருந்தேன்னு வச்சுக்கீங்களேன், அந்த ரெசல்யூஷன் என்னால ஈஸியா அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரெசல்யூஷன் வைக்கிறதுக்கு முதல்ல நம்ம இதே வந்து என்னன்னா, நம்மளால என்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற பவுண்டரியில இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார் புக்ஸ் படிக்கலாம், நீங்க வைக்கலாம், நிறைய புத்தகம் படிக்கணும் சார், இந்த வருஷத்துல நான் பாத்தீங்கன்னா பிரிச்சு எடுக்கணும் சார் புத்தகங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 20 புக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா உங்க முன்னாடி சொல்லும், சரி நீ வந்து ரொம்பலாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில இருந்து ரெஸ்ட் எடுக்கணும். எல்லாருமே இந்த நியூ இயர் ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஏன் அச்சீவ் பண்ணாம போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாருக்குமே ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயத்துல நம்ம பிளான் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார் இது வரைக்கும் நான் புக்கே தொடல சார், ஆனா இந்த வருஷத்துல நான் ஒரு 2 புக்காவது தொட்டு பார்க்கணும், 2 புக்காவது வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயத்தை நோக்கி நகரும் போதுதான் உங்களால பெஸ்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லா விஷயத்துக்கும் நான் சோசியல் மீடியால டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கேன், திடீர்னு நாளைக்கு நான் சோசியல் மீடியா தொட மாட்டேன் அப்படின்னு நீங்களா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் பண்ணவே முடியாது. அப்ப நான் சோசியல் மீடியா டயத்தை எவ்வளவு குறைக்க முடியுங்கிறது என்னுடைய பர்டிகுலர் ஸ்பெசிபிக்கான டார்கெட்டா இருக்கும்போது மட்டும்தான் அதை நோக்கி என்னால நகர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கு. அவரு வந்து சொல்லுவாரு, சார் இது வரைக்கும் சார் 10 தடவை இது என்ன பெரிய விஷயம் ரெசல்யூஷன் இருக்கு, நான் 10 தடவை ரெசல்யூஷன்ஸ் வந்து சிகரெட்டை விடணும்னு பிளான் பண்ணி வச்சேன் சார், 10 தடவை விட்டுருக்க ரெசல்யூஷன் வச்சிருக்கேன், பாத்துங்க சார் நான் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு 10 தடவை வச்சுட்டு விட்டு போயிருக்கேன், அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கான அந்த ரியலிஸ்டிக்கான விஷயங்களை நோக்கி நகரும் போதும் தான் அதை பெஸ்டா ஜெயிக்க முடியும். அப்ப நம்மளுடைய ரெசல்யூஷன் முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது ஸ்பெசிபிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்களுக்கான ரியலிஸ்டிக்கான ஸ்பெசிபிக்கான விஷயங்களை மட்டும் எழுதுகள். நான் இதை அச்சீவ் பண்ணும் சார், இதை நான் செய்யணும் சார் அப்படிங்கிறது. அது எதா வேணாலும் இருக்கலாம். இது இங்க வந்து ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறது கிடையாது, உங்க லைஃபுக்குள்ள ஒரு விஷயம். அப்ப உங்க லைஃபுக்குள்ள ஒரு விஷயத்த ஸ்பெசிபிக்கா நீங்க எந்த இடத்துல போகணும், எந்த அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறத ஸ்பெசிபிக்கான விஷயமா கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி நிறைய பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனா எல்லாருமே சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, உங்களுக்கான விஷயத்த ஸ்பெசிபிக்கா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்கு ரெசல்யூஷனா வைக்கும் போது அது வந்து நான் என்ன சொல்றேன், இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி உங்க ரியலிஸ்டிக்கா வைங்க. ரியலிஸ்டிக்கா வைக்கும் போதுதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ரியலிஸ்டிக்கா வைக்கும் போதுதான் நீங்க ஒரு ஹேபிட்டுக்குள்ள வர முடியும். ஒரு ஹேபிட்டுக்குள்ள வந்து பழகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆத்தங்கரையில வந்து நண்பர் ஒருத்தர் குளிக்க போனவர், நண்பர்கள் மத்தியில குளிக்க போனவர் வந்து ஆத்து வெள்ளத்துல மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கும் போது ஆத்து வெள்ளம் அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகுது. பசங்கெல்லாம் கரையில இருந்து கத்துறாங்க, இது பயப்படாம தைரியமா இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க ஏதாவது உள்ள காப்பாத்த பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தண்ணியில ஏதோ கருப்பா ஒண்ணு மிதந்து வருது. நண்பர்கள்லாம் சொல்றாங்க, அந்த கருப்பா வரதை புடிச்சுக்க, புடிச்சிட்டு நீ எப்படியும் தப்பிச்சிடலாம் லைஃப்ல, நீ அதை புடிச்சுக்க அப்படின்னா இவரும் ஓடி போய் அதை பிடிச்சிக்கிறாரு. அதோட ரொம்ப நேரம் போராடுறாரு. அந்த கருப்பா அதை பிடிச்சிட்டு தண்ணியோட வேகத்துக்கும் இவரோடதுக்கும் ரொம்ப போராட்டமாவே இருந்துகிட்டே இருக்குது. நண்பர்கள் கரையில இருந்து பார்த்துட்டு திடீர்னு பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கத்துறாங்க, அதை விட்டுரு, அதை விட்டுரு, அதை விட்டுரு, அது கரடி மாதிரி இருக்கு, அது கரடி தான், விட்டுரு, அதை விட்டுரு அப்படின்னு கத்துறாரு. உடனே நண்பர், அந்த தண்ணியில இருக்கிற நண்பர் சொல்றாரு, நான் அதை எப்பயோ விட்டுட்டேன்ப்பா, அதுதான் இப்ப என்ன பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்கள் ஒரு விஷயத்த பழக்கமாயிட்டீங்கன்னா அது உங்களை பிடிச்சிக்கும், நீங்க அதை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்ல பழக்கமா இருந்தா பெஸ்ட். ஆனா கரடி மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா இது. அப்ப உங்களுக்கான பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அழகா ஒரு விஷயத்த வந்து ஓக்மாண்டினோ வந்து சொல்லுவாரு. இந்த உலகத்துல நல்ல பழக்கங்களை
முதல்ல கத்துக்கிட்டு அதோட இருக்கிறது கஷ்டமா தெரியும். ஆனா அதே பழகிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆனா கெட்ட பழக்கங்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் முதல்ல பழகுறதுக்கும் ஈஸியா இருக்குமா? ஆனா அதோட வாழ்றது கஷ்டம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன மாதிரி பழக்க வழக்கங்களுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார். எனக்கு வந்து இப்ப வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், நான் போய் ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்பெசிஃபிக்கான பர்ட்டிகுலர்லி ஸ்பெசிஃபிக்கா இத்தனை கிலோ வெயிட்னா இத்தனை கிலோ வெயிட் குறைக்க போறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண போறேன். டைமிங் வரைக்கும் நான் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணேன். இது எப்படியோ ஏதோ ஒரு ரெசல்யூஷனை நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த் டயட்னா சார் இந்த மாதிரி ஒரு டயட் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த அழகா ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்தீங்க சார். இதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் இதை எழுதிக்கங்க, ஸ்பெசிஃபிக் அண்ட் ரியலிஸ்டிக் கோல்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, வடிவேல் சொல்ற மாதிரி எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். எதா இருந்தாலும் பிளான் பண்ணி, இந்த பிளானிங் தான் நமக்கு நிறைய இடத்துல மிஸ் ஆகுது சார். நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் சார். ஆனா நம்மளால அதை வந்து பழக்கத்திலேயோ ரெகுலரா கொண்டு வந்து அச்சீவ் பண்றதுக்கோ ஏன் நம்ம இது பண்ணல அப்படின்னு சொன்னா, அதை இப்ப நீங்க எல்லாமே ஒரு இது பேசுனீங்க, நம்மளுடைய கோல்ஸை பத்தி திங்க் பண்ண சொல்லி எல்லாமே சொன்னீங்க. ஆனா எத்தனை பேர் ரிட்டன்ல எழுதி வச்சிருக்கிறீங்க? உங்க ரெசல்யூஷன் அதே மாதிரி ரிட்டன்ல இருக்கணும் சார். அப்பதான் நீங்க அதை பிளான் பண்ண முடியும். நீங்க அப்ப வந்து பிளானிங்னா, நான் இந்த பிளான் இதை செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க சார். காலையில நான் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கேன்னு சொன்னா அத்தனை மணிக்கு நீங்க வந்து எழுதி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப டெய்லி நீங்க அந்த எழுதுகிற, நான் காலையில் 6:30 மணிக்கு எழுந்திருப்பேன், 6 மணிக்கு எழுந்திருப்பேன், இப்படி ஏதோ ஒரு உங்களுடைய ஏதோ ஒரு டெக்னாலஜி பவுண்டரி ஃபிக்ஸ் பண்றேன்னா, நான் சோசியல் மீடியால 15 மினிட்ஸ்ல ஃபேஸ்புக் 5 மினிட்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன், இது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பவுண்டரிஸ் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அதை நீங்க பிளானிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா விஷயங்களுக்கும் பேசிக்கா என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா பிளான் தான். நீங்க எதெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணீங்களோ அதெல்லாம் கரெக்டா ஓடிட்டே இருக்கும் சார். ஏன் அப்படின்னா இந்த பிரெயின் வந்து என்ன ஆகுனா, நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து ஒர்க் பண்ற எல்லா விஷயங்களுக்குமான ஒரு நேவிகேஷனா அது ஒர்க் ஆகும். அப்ப அந்த நேவிகேஷன் நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா பிளானா கொடுக்கணும். இதை நீ இந்த இத்தனை மணிக்கு பண்ணிடு, இதை இப்படி பண்ணு, இதை இப்படி செய்யு அப்படிங்கிறத இதுதான் சார். நான்லாம் நிறைய யோசிப்பேன் சார், எல்லாம் கரெக்டா இருக்கும் சார்ன்னு. இங்க யோசிக்க கூடாது சார், எழுதணும் சார். சார் எல்லாருக்கும் யோசனை வரும். ஆனா எழுதும்போது உங்களுக்குன்னு ஒரு கினஸ்தட்டிக் எஃபெக்ட்ல உங்க பிரெயினும் உங்களுடைய கை, உங்க உடம்பு, உங்க மனசு எல்லாமே கோஆர்டினேட் ஆகும். அப்படி கோஆர்டினேட் ஆகும்போதுதான் அது பக்காவான ஒரு ரெசல்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டாவது நமக்கு விஷயம் எதா இருந்தாலும் பக்காவான ஒரு பிளான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், இப்ப நான் பிளானும் பண்ணிட்டேன் சார், இருந்தாலும் என்னால அது செய்ய முடியல சார். ஏன் சார் அப்படின்னா, எல்லாம் இந்த ஜிம் எஃபெக்ட் தான் சார். ஒன்றும் இல்லை சார். நமக்கு வந்து என்னன்னா காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போகணும்னு ஒன்று வச்சிருப்போம் சார். காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போகணும், இன்னைக்கு நாளையிலேருந்து வாக்கிங் போகணும். ஜிம்முக்கு இந்த 1ஆம் தேதி ஆச்சுன்னா எவ்வளோ பேர் ஜிம்ல போய் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணம் கட்டியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்ப நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் ஏதோ ஒரு விஷயத்துக்கான எஃபோர்ட்டை நான் எடுக்கிறதுக்கான விஷயங்கள்ல நான் முதல் நாளே ப்ரிப்பேரா இருக்கணும். இப்ப காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போறீங்கன்னா, உங்களுடைய வாக்கிங்கான ஷார்ட்ஸு, உங்க வாக்கிங்கான ஷூவை உங்களுடைய பெட்டுக்கு பக்கத்திலே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒரு 10 தம்பிள்ஸாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ரெசல்யூஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க ரெடியா இருக்கணும். காலையிலே எந்திரிச்சு அர்ஜென்டினா தேடிட்டு இருந்தீங்கன்னா, போய் படுப்போம்பா அப்புறம் பார்த்துப்போம்பா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருவீங்க. அப்ப நீங்க எதெல்லாம் கரெக்டா செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்க கரெக்டா பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கணும் சார். நான் டைரி எழுதுற ஒரு ஹேபிட்டை உருவாக்கி வச்சிருக்கேன் சார். இந்த வருஷம் டைரி எழுதுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைரி உங்க டேபிள்லயோ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து உங்க ஹால்லயோ ஏதோ ஒருத்தர் நீங்க கண்ணில் படுற மாதிரி கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அது பண்ணும் சார். புக்கு படிக்கணும் அப்படின்னா புக்கை நீங்க உங்களுக்கான டேபிள்ஸ் நீங்க எங்க அதிகமா யூஸ் படுத்துறீங்களோ அந்த மாதிரி இடங்கள்ல அந்த புக் கடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இதை செய்யணும்ப்பா, இதை செய்யணும்ப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை ஸ்பெசிஃபிக்கா எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே பிளான்டா அது ரெடியா இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்தை தேடி செய்யறதுனா மனிதர்களால முடியாதான் சார். இதை போய் தேடி செய்யணும் அப்படின்னா அது கண்டிப்பா செய்ய மாட்டீங்களா? ஆனா அதுவே உங்களுக்கு முன்னாடி இருக்கு, செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி முன்னாடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க எடுத்து செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க ரெடியா இருக்கணும். நான் மெடிடேஷன் நாளைக்கு காலைல பண்ண போறேன் சார் அப்படின்னு சொன்னா, மெடிடேஷனுக்கான அந்த மேட்டை எந்த இடத்துல பண்ண போறீங்களோ அதெல்லாம் நீங்க முதல் நாளே நீட்டா இது பண்ணி அந்த ரூம் எந்த ரூம்ல பண்ண போறீங்களோ அந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி எந்த இடத்துல பண்ண போறீங்களோ அந்த இடத்துல மேட்லாம் வச்சுட்டு வந்து நீங்க தூங்குனீங்கன்னா காலைல முழிச்சோன்னா கரெக்டா போய் அங்க உட்காந்து மெடிடேஷன் பண்ணிடுவீங்க. ஏன் நீங்க முதல் நாளே பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. அப்ப எல்லா விஷயத்துக்கும் முதல்ல அதனுடைய பேசிக்கான விஷயம் என்னவோ அதை நீங்க வந்து செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல் விஷயம் தான். அடுத்தது
எப்பயுமே உங்க மொபைல்லயோ சார், இது வந்து 4வது விஷயம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்களோட ஸ்பெசிஃபிக் ஆன கோல்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பிளான் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேர் த திங்ஸஸ். நீங்க என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத அது. அதுக்கப்புறம் உங்களுக்கான ரிமைண்டர்ஸ கிரியேட் பண்ணணும் சார். ரிமைண்டர்ஸ்னா ஒண்ணும் இல்ல சார். நான் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா ஒரு அலாரம் ரெகுலரா. அந்த அலாரத்துக்கு ஒரு நேம் குடுத்து கூட நீங்க வந்து செட், ஏன்னா நீங்க மொபைல் அப்படிலாம் வச்சுக்கலாம். நீங்க ஒரு நேம் குடுத்து வச்சுக்கலாம். உங்களுடைய சோசியல் மீடியாவுக்கான ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுக்கான ரிமைண்டர்ஸ். இப்படி நீங்க எந்த விஷயத்தை நோக்கி ரெசல்யூஷன் வச்சிருக்கீங்களோ அதுக்கான ரிமைண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றாங்க சார். இந்த ரிமைண்டர்ஸ் வந்து நீங்க அலாரமா வச்சுக்கலாம், இல்ல உங்க இதுல ஏதாவது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள மொபைல் இன்னைக்கு மொபைல் டிஸ்பிளேலே காட்டுற மாதிரி இருக்கு, இல்ல உங்க லேப்டாப் ஆன் பண்ண உடனே காட்டுற மாதிரி, இப்படி ஏதோ ஒரு இடத்துல நீங்க ரிமைண்டர்ஸா இது பண்ணிக்கலாம். இல்ல சின்னதா ஒரு பேப்பர்ல எழுதி உங்க வீட்டு கண்ணாடியில ஒட்டி வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை நீங்க ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பெஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ரிமைண்டர்ஸ் மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சாலுமே நம்ம ரிமைண்டர்ஸ் வைக்க மாட்டோம். அதான் எனக்கு தெரியுமே. ஆனா அச்சீவ் பண்ணோம்னா அச்சீவ் பண்ணிருக்க மாட்டோம். அதான் சொன்னேன், 10 தடவை சிகரெட் விடுறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணி விடல. ஆனா அதை வந்து ஒரு பெருமையா சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ரிமைண்டர்ஸ் இல்லை கரெக்டானது. நான் இன்னைக்கு இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர்ஸை கரெக்டா செட் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரிமைண்டர்ஸ் வைக்காத போது தான் இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 4வது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, 5வது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நமக்கு டிலேடு கிராட்டிபிகேஷன். இந்த விஷயம் நமக்கு இருக்கா சார்? எனக்கு எதா இருந்தாலும் இன்னைக்கே கிடைக்கும். 4 நாள் ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி பண்ணிட்டு கையை பிடிச்சு பாக்குறது, ஏன் இதை டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உண்டியல்ல குழந்தைங்க பணம் சேர்க்கும் போது தெரியும். ஒரு 4-5 நாள் வந்து காசு உள்ள போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அது காசு எடுத்து எண்ணி பார்க்கணும் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டியல உடைச்சு பாக்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளும் லைஃப்ல செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்னன்னா, எனக்கு இன்னைக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு. எப்பயுமே லேட்டா கிடைக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்னு வாழ்க்கையில சொல்றாங்க. நீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மார்ஷ்மெலோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் மிகப்பெரிய ரிசர்ச்சா பண்ண ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரேண்டமைஸ்டா ஒரு 50 குழந்தைகளை எடுத்து அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லலாம், இந்த ஸ்வீட்ஸ் வந்து ஒரு கேக் அளவுக்கு உனக்கு கொடுத்துருக்குறோம், உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, ஆனா இது உன் டேபிள் மேல உனக்கு கண்ணு முன்னாடி ஒரு 1 ஹவர் இருக்கும், அதை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஆனா அதை நீ எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த ஒரு கேக்கோட சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கலாம். ஆனா அதையே வெயிட் பண்ணி 1 ஹவர் வெயிட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உனக்கு 2 கேக்கா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எந்த குழந்தைகளாம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா காத்திருந்து 2 கேக்கா வாங்கி சாப்பிட்டாங்களோ அவங்கள ரிசர்ச் பண்றாங்க. அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு, இந்த இமிடியேட்டா சாப்பிட்ட குழந்தைங்களோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லேட்டா சாப்பிட்ட குழந்தைங்களோட லைஃப் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாம எல்லாத்தையுமே இன்னைக்கு என்ன கிடைக்கும், இன்னைக்கு என்ன இது இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க கூடாது. நான் இன்னைக்கு படிக்கிறது கஷ்டம்தான், இன்னைக்கு காலைல ஏந்திரிக்கிறது கஷ்டம்தான், ஆனா இந்த கஷ்டத்தை நான் பொறுத்துனா என் வாழ்க்கை எதிர்காலத்துல இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா, அதை நோக்கி நகருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்னன்னா, எல்லாருமே என்னன்னா, நாளைக்கு காலைல நீங்க பணத்தை போட்டுட்டா அது வந்து பெருசாயிடாது. பணத்தை வளர்க்கணும். ஒரு செடி ஒரு ஒரு லாங் டேர்ம் வியூல பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னன்னா, ஒரு தென்னை மரம் வைக்கிறோம், நாளைக்கு காலைல அண்ணாந்து பார்த்துட்டா காய்ச்சிடாது. அப்ப நீங்க அந்த மரத்தை வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதை பாதுகாக்கணும், செடியில இருந்து இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நீங்க அதுக்குன்னு ஒரு சர்டன் டைம் பீரியட் கொடுத்தால் மட்டும்தான் அதால ஜெயிக்க முடியும். அப்ப இம்மிடியட்டா எனக்கு கிடைக்கணும், இம்மிடியட்டா என்னுடைய லைஃப் மாறணும் அப்படிங்கிறது எப்படியுமே இருக்காது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் growth இருக்கும். அப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சமான growth நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க அக்கௌண்டபிள் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். எனக்கு இன்னைக்கே என்ன கிடைக்குது, இன்னைக்கு என்ன இது பண்ணுது அப்படிங்கிறது, நான் 4 நாள் வாக்கிங் போயிட்டு 4ஆம் நாள் நீங்க வந்து ஹெல்த்தியா ஃபீல் பண்ண முடியாது. ஓகேவா? நான் பிசினஸ்ல இருக்கேன் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் சார், சடனா லாஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்பாங்க. திடீர்னு சொல்லுவாங்க, நான் பிசினஸ் ஆரம்பிச்சேன் சார், சடனா பயங்கர growth ஆயிட்டேன் சார். சார் சடனா ஆயிடாது சார். அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு லாஸா இருந்தாலும் ப்ராஃபிட்டா இருந்தாலும் ஒரு சர்டன் பீரியட் எடுத்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நீங்க முதல்லயே அந்த லாஸ் எங்க ஆரம்பிக்குதுங்கிற அந்த இதை நீங்க அக்கௌண்டபிள் பண்ணிட்டீங்க, மானிட்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் மனிதர். அதே மாதிரி லாபம் வரும்போது எங்க இருந்தெல்லாம் எனக்கு லாபம் வருது, எப்படிலாம் வருது நீங்க மானிட்டர் பண்ணி குறிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் மனிதர். அப்ப நீங்க முதல்ல என்னன்னா, லாங் டேர்ம் வியூல நீங்க அதை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கணும். ஆனா அந்த லாங் டேர்ம் வியூக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணணும், அக்கௌண்ட் பண்ணணும். நான் இன்னைக்கு செஞ்சுட்டேனா, ரைட், டிக் பண்ணு. இன்னைக்கு நான் காலைல 5 மணிக்கு 6 மணிக்கு இருந்துச்சுன்னா ஒரு டிக் பண்ணு. இப்படி நீங்க உங்களுக்கான அக்கௌண்டபிலிட்டி, அதனால என்னன்னா ஒரு மெஷர்மெண்ட் பண்ணணும். நான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுவேன். எதை அளக்கிறீர்களோ அதுதான் வாழ்க்கையில் உயரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
உங்களுடைய வளர்ச்சியை வந்து நீங்க எப்படிலாம் அக்கௌண்டபிள் பண்றீங்க, எப்படிலாம் ரிமைன் பண்றீங்க, இப்படிலாம் வந்து நான் இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத டிக் பண்றீங்களோ அதான். நீங்க ஒரு மாசம் ஃபுல்லாவே நீங்க அதை பாக்குறீங்க. சார் இந்த மாசம் காலைல நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன், 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன், 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் டிக் பண்ணிட்டே இருங்க. இல்ல சோசியல் மீடியால ஹாஃப் அன் அவர் குறைச்சிட்டேன், ஹாஃப் அன் அவர் குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க எப்பெல்லாம் டிக் பண்ணி குறிச்சு வைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பாத்தியா நான் கரெக்டா செஞ்சிருக்கேன் பாரு அப்படின்னு. இப்படி நீங்க லாங் டேர்ம்ல 1 மாசம் ஆயிடுச்சு, 2 மாசம் ஆயிடுச்சு, 3 மாசம்னா அப்ப நீங்க உங்களால கண்கூடான growth உடனடியா பார்க்க முடியும். எப்ப 3-4 மாசம் கழிச்சு தான் உடனடியா பார்க்க முடியும். அப்ப ஆனா 3 மாசம் என்னன்னா இது ஒரு ஸ்டேஜ். அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜா நீங்க நகர்ந்துகிட்டே இருக்கீங்க. மினிமம் ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 21 டேஸ். ஆனா இன்னைக்கெல்லாம் 90 டேஸ் தான் அந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அதை நோக்கி நீங்க நகரும் போதுதான், அதை நோக்கி நீங்க இது பண்ணும்போது தான் கரெக்டா இருக்கும். அப்ப இன்னில இருந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல சார், உங்களுடைய ஏதோ ஒரு ரெசல்யூஷன் வச்சிருக்கீங்களேன், அந்த ரெசல்யூஷன் அது நான் மெடிடேஷன் பண்றதா இருக்கலாம், நான் புது விஷயங்களை கட்டலாம், நான் புக்கு படிக்கலாம் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், இல்ல உங்களுடைய பிசினஸ் growthக்கான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா அதை நீங்க டெய்லி மானிட்டர் பண்ணீங்களா, நீங்க டெய்லி செஞ்சதை குறிச்சு வைக்கிறீங்களா அப்படிங்கறத பண்ணுங்க. ஏன்னா அந்த குறிச்சு வைக்கும் போதுதான் லைஃப்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இன்னில இருந்து நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு ஒரு நோட்டு போட்டுடணும், இல்ல ஒரு டைரி போட்டுடணும். அதுல வந்து நம்ம குறிச்சு வைக்கணும், நான் இதை செஞ்சுட்டேன், இன்னைக்கு செஞ்சுட்டேன். சரி சார் நான் செஞ்சுட்டேன் சார், இருந்தாலும் மனசு வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கிற ஒண்ணுமே எஃபெக்டே கிடைக்கல அப்படின்னா, சார் நான் ஒரு மாசம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நீங்க தட்டி கொடுத்து அன்னைக்கு ஒரு ரிவார்டு நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. அது என்ன இருக்கலாம், அன்னைக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதா இருக்கலாம், ஏதோ ஒரு ரிவார்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ரிவார்டை நீங்க எடுத்துக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்கேயாவது போயிட்டு சாப்பிட்டு வர்றது பிடிக்குமா, போயிட்டு வாங்க, உங்களுக்கு நீங்களே ரிவார்டு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் என்னெல்லாம் பாராட்டுறது யாரும் இல்லப்பா, நானே பாராட்டிக்கிறேன், நான் தான் என்னோடதான் கரெக்டா செஞ்சேன்ல, நான் தான் செஞ்சுட்டேன்ல, இந்த ஒரு மாசத்துல இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன்ல, என் ரெசல்யூஷன் நோக்கி நகர்ந்துட்டேன்ல, என் வெயிட் லாஸ் நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், பரவாயில்ல வெரி குட், இந்த ஒரு கிலோ குறைச்சிட்டேன், 1.5 கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்னு உங்களை நீங்க பாராட்டிட்டு உங்களுக்கே நீங்க ஒரு ரிவார்டு கொடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. அது ஏதாவது நல்லா இருக்கலாம், சின்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், ஏதோ ஒரு பிடிச்ச விஷயங்கள் நான் இன்னைக்கு செஞ்சுப்பேன். ஏன்னா நான் அதுல வந்து ரெகுலரா என்னுடைய கோலை நோக்கி, என் ரெசல்யூஷன் நோக்கி நான் இவ்வளவு தூரம் நகர்ந்துட்டேன், ஒரு மாசம் நான் ரெகுலரா பண்ணிட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெகுலரா அந்த இதை மானிட்டர் பண்ணி அதுக்கு உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுத்துருக்கீங்க. அதுல எதுவும் உங்களுக்கான ரிசல்ட் லைட்டா கிடைச்சிருக்க ஆரம்பிச்சிருக்கும் போது நீங்க ஒரு ரிவார்டு கொடுத்துக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லப்பா, யாரும் எனக்கு ரிவார்டு கொடுக்கலாம், எனக்கு நானே கொடுத்துக்கிறப்பா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான கட்டத்துக்கு நீங்க உங்களுக்கு நீங்க ரிவார்டு கொடுத்துட்டு இருக்கும் போது ஜெயிச்சிடலாம்ங்கிறாங்க. அப்ப உங்களுக்கான ரிவார்டு எப்ப ஃபிக்ஸ் ஆகணும்னா நீங்க கரெக்டா பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப உங்க மூளை சொல்லும், கரெக்டா பண்ணா நம்ம இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கரெக்டா செய்யறதை நோக்கி நீங்க நகர்ந்துகிட்டே இருக்கும் போதுதான் அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே சார், 6வது விஷயம் ஒண்ணும் இல்ல சார், இப்ப என்னன்னா நம்மளை கேள்வி கேட்கறதுன்னு யாராவது மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, சார் நான் இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன் அந்த மனிதர்கிட்ட நீங்க ரெஸ்பெக்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, வீட்டுல ஒய்ஃப் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒய்ஃப்ட்ட சொல்லிடுங்க, நான் இந்த மாதிரி காலையில டெய்லி 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் பிளான் பண்ணியிருக்கேன், இல்ல 6 மணிக்கு எழுந்திரிச்சு இதை செய்யலாம்னு முடிச்சிருக்கேன், ஒரு மெடிடேஷன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள விட்டு அதை மானிட்டர் பண்ண சொல்லுங்க. நீங்க டெய்லி எழுந்திருக்கிறீங்களா, செய்வீங்களா, ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வாக்கிங் போற பழக்கத்துல இருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போகலாம். இல்ல வாக்கிங் போற ஒரு நண்பரோட நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாக்கிங் போனாலும் அவரை எழுந்துச்சு கூப்பிட்டு இருப்பாரு, தம்பி வாங்க கிளம்புங்க நீங்க போலி அப்படின்னு. உங்களுக்கு ஒரு நாள் எழுப்பா இருக்கும்போது நீங்க அவரை கூப்பிடுங்க, வாங்க வாங்க போயிட்டு வந்துடும், எத்தனை நாள் பண்ணிட்டோம், ஒரு மாசம் பண்ணிட்டோம், சேர்ந்து போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு. அப்ப இது சம்பந்தப்பட்ட ஒரு மனிதர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுங்க. நீங்க என்ன மாதிரி கோல் அச்சீவ் பண்ணுமோ அந்த கோலுடைய மனிதர்களோட நீங்க மூவ் ஆக ஆரம்பிச்சிடுறீங்க. இல்ல அவங்கள்ட்ட சொல்லி வைக்கிறீங்க, தம்பி இந்த மாதிரி நான் டெய்லி இதை பண்ணிட்டு இருக்கேன் என்ன. ஏன்னா உங்களுக்கு மற்றவர்கள் மேல இருக்க ட்ரஸ்டை கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை வந்துடும். ஆமா அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் நாளைக்கு என்ன பார்த்து என்ன நீ 4 நாள் பண்ணா இவரும் வரவே இல்லையே, ஜிம்முக்கு போறேன்னு சொன்ன எத்தனை நாள் போனேன் அப்படின்னு நம்மள அவர் ஒரு கொஸ்டின் கேட்கிற இடத்துக்கு அழுத்திட்டும் போது உங்களுக்கு அது ஒரு குற்ற உணர்வா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ப நீங்க ஒரு நெகட்டிவான விஷயத்திலிருந்து பாசிட்டிவா செய்யணும். அவர்கிட்ட சொல்லிட்டேன்ப்பா நான் கரெக்டா நடக்கும், இல்லைன்னா அந்த மனுஷனை பார்த்து ஓட்டுவாரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருவீங்க. அப்ப நீங்க ரெகுலரா என்ன செய்யணும், உங்களை யாரெல்லாம் கேள்வி கேட்கலாம் அவங்கள்ட்ட போய் சொல்லி வச்சிடணும். அப்ப அந்த மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி வச்சிட்டீங்கன்னா அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம், நீங்க சொல்லி வச்சிட்டீங்கன்னா அதை நோக்கி நீங்க நகரும் போது ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கடைசியான பெஸ்ட் விஷயம் என்னன்னா மற்ற மனிதர்களோட நீங்க செய்யறது. சரி சார் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஆனா இருந்தும் எனக்கு வந்து வரலன்னா நமக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னா, நான் இதெல்லாம் கரெக்டா இருக்கும் போதுதான் நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிற நமக்கான ஒரு பர்ஃபெக்ஷன் நம்ம எடுத்துக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த பர்ஃபெக்ஷனா இருக்கிறவங்க மனிதர்களால எதையுமே கரெக்டா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்னன்னா, நான் டெய்லி காலையில ஒரு 1 ஹவர் எக்ஸசைஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சார். டெய்லி ஒரு 1 ஹவர் மினிமம் ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு. திடீர்னு நீ காலைல நற்பொழுதுல பேச கூப்பிட்டுருக்காங்க. இப்ப எனக்கான டைம் வந்து அந்த 1 ஹவர்ல இருந்து ½ அன் ஹவர் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு, இன்னைக்கு செய்ய வேண்டாம்
அப்படிங்கிற கட்டத்துக்கு நான் நகர்ந்துட்டேன்னா அது வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் 1 மணி நேரம் டைம் இருந்தா என்னால இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியும் இதெல்லாம். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 1/2 அன் ஹவர்ல என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஒரு டைரி இப்போ வந்து டைரி வந்து புதுசா ஒரு நண்பர் கொடுத்தா அதுல வந்து சில விஷயங்கள் என்னுடைய அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு இந்த நியூ இயர்ல அதை வாங்கி வச்சேன் சார். ஆனா என்ன ஒரு எப்படி சொல்றது, நானும் ஒரு பர்ஃபெக்ஷனா கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதுக்கான கலர் பென்சில் கலர் ஸ்கெட்ச் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுல அழகா எழுதுவோம்னு சொல்லி சொன்னேன். இப்ப என்ன ஆச்சுன்னா டைரி கடைசி வரைக்கும் எழுதல. இந்த ஒரு பால் பென் பக்கத்திலேயே இருக்கு, இந்த டைரியும் பக்கத்துல இருக்கு. எழுதணும்னு நினைச்சா எழுதிடலாம். ஏன், நான் பர்ஃபெக்ஷனா பண்ணணும், இப்படி பண்ணணும், அதுல அந்த டிசைன் எல்லாம் போட்டு இப்படிலாம் எழுதணும் அப்படின்னு நான் ஒரு பர்ஃபெக்ஷன் நோக்கி நகரும் போது அதை என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த காரணமே என்ன சொல்லுவானா, நான் இதை இப்படி பண்ணணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன், அதனால என்னால பண்ண முடியல. நான் இப்படி செய்யணும்னு நினைச்சேன், அதனால செய்ய முடியல அப்படின்னு நீங்க காரணங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கிறீங்க. அப்ப பர்ஃபெக்ஷன் நமக்கு முக்கியம் இல்ல, செய்யற வேலை தான் முக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு நகருங்க. ஏன்னா உங்களுடைய கோல் அச்சீவ் பண்றதுக்கு, உங்களுடைய ரெசல்யூஷனுக்கு அச்சீவ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக்கான மிகப்பெரிய பிரச்சனை, நான் எல்லாமே கரெக்டா இருக்கும்போது மட்டும்தான் என்னால பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த நான் பர்ஃபெக்ஷனை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு நான் கரெக்டா செய்யணுங்கிறத மட்டும் செய்யணும். நான் அச்சீவ் செய்யணும், அவ்வளவுதான் மேட்ரு. இது நான் கரெக்டா செஞ்சேன், நல்லா செஞ்சேன், சூப்பரா செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் பாராட்டு அப்புறம் இருக்கணும். ஆனா செஞ்சலாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஓட்டப்பந்தயத்துல நீங்க ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அது முக்கியம் இல்ல, கலந்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இந்த ஃபுல் ரவுண்டை கம்ப்ளீட் பண்றதுல தான் நம்மளுடைய வெற்றி சக்சஸ் எல்லாமே இருக்கு. அது நீங்க லேட்டா கூட நீங்க 40 பேர் கலந்துட்டீங்கன்னா 40வது ஆளா கூட வாங்க, அது பத்தி இல்லை. ஆனா 40வது ஆளா வந்தாலும் நீங்க ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணீங்களான்னு உங்களை நீங்க கேட்டுக்க. ஏன்னா இந்த 40 நீங்க ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏ ஆதி கரெக்டரா, சொன்ன செஞ்சிடலாம் அப்படிங்கிறது இருக்கணும். இப்ப அது எந்த விஷயமா இருக்கலாம், உங்களே நீங்க உங்களை பாராட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஏன், நான் கலந்துக்கிட்டேன், பரிசு கூட கிடைக்கல, ஆனா நான் ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன் பாரு, அப்படி நான் இடையில குட் ஆகல பாரு அப்படிங்கிற ட்ரஸ்ட் உங்க மனசுக்கு கொடுக்கும்போது நீங்கள் எந்த தொழிலையும் எந்த வேலையும் எதையும் நீங்க தொடும்போது சக்சஸ்ஃபுல் மனிதரா இருக்க முடியும். அப்ப சக்சஸ்ஃபுல்லான மனிதரா இருக்கும்னா நான் முதல்ல என்ன செய்யணும், இதை செஞ்சாகும், வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு பர்ஃபெக்ஷன் முக்கியம் இல்ல, செஞ்சாகணும் அப்படிங்கிற கட்டாயம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாமா, ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு, ஒரு ரெசல்யூஷன் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அதுல கரெக்டான டைம் பாண்டோட கரெக்டான நமக்கான ரெசல்யூஷன் இருக்கணும். அது வந்து அச்சீவபிளா இருக்கும். அதையும் நல்லா பார்த்து, நான் வந்து பெருசா நாளை காலைல ஒரு 20 பக்கம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உங்களால முடியாது. ஒரு பக்கம் படிக்க, ஒரு 2 பக்கம் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா வச்சுங்க. வடிவேல் மாதிரி எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பிளான் பண்ணணும். ரெண்டாவது அதற்கான ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை நீங்க முத நாளே ப்ரிப்பேர்டா நீங்க வச்சுக்கணும். உங்களுக்கான ரிமைண்டர்ஸ் வந்து அழகா செட் பண்ணிக்கோங்க. எதுல வேணாலும் நீங்க ரிமைண்டர்ஸ் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்க ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் செய்யும் விஷயங்களை மானிட்டர் பண்ணுங்க. அது வந்து கரெக்டா போயிட்டு இருக்கான்னு பாருங்க. அதுக்கு நீங்க டிக் பண்ணி வைங்க. அது அக்கௌண்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு மனிதர் மூலம் அதை வந்து மானிட்டர் பண்ணுங்க. அது உங்க நண்பரா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், யார் மூலமாக இருக்கலாம், அவங்க மூலமா அதை மானிட்டர் பண்ணுங்க. அடுத்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, வேலை நடக்குதான்னு மட்டும் பாருங்க. பர்ஃபெக்ஷன் பழக பழக தான் வரும். எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க, நான் பிசினஸ் பத்தி 100% கத்துக்கிட்டு தான் சார் பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, யாராலையும் ஆரம்பிக்க முடியாது. பிசினஸ்ல பேசிக் விஷயங்கள் ஒரு 20% எனக்கு தெரிஞ்சா போதும் சார், பிசினஸ் ஆரம்பிச்சிருங்க, மீதி 80% பிசினஸ் ரன் பண்ணும்போது கத்துக்கலாம்னு நான் சொல்லுவேன் நானு. அதே மாதிரி முதல்ல ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒன்னொன்னு என்னென்னலாம் எனக்கு தேவை, என்னென்னலாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நோக்கி நகர ஆரம்பிச்சிருங்க. நான் நாளைக்கு காலைல வாக்கிங் போகணும், ஆனா பர்ஃபெக்ஷனா ஆரம்பிக்கணும், ஷூ எல்லாம் வாங்கிட்டு தான் ஆரம்பிப்பேன்னா நடக்காது. எனக்கு 2 நாள் நடந்ததுக்கு 3 நாள் ஆட்டோமேட்டிக்கா ஷூ வாங்க நோக்கி நகருவீங்க. அதனால பர்ஃபெக்ஷன் முக்கியம் இல்ல, செய்யற வேலை முக்கியம். அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் உங்களுடைய ரெசல்யூஷனை பெஸ்டா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரெசல்யூஷன் அச்சீவ் பண்றதுல இன்னொரு இதுனா, உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதை நோக்கி மட்டும் ஃபோக்கஸ்டா இருங்க. வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்லயும் இருக்காதீங்க.